தாண்டி ஜுவல்லை தாண்டி கொஞ்சம் தள்ளி வந்துருக்கோம். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேகு வெயிட் அதிகமாகுன்றதுனால அதெல்லாம் இங்கேயே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த மெட்ரோவில் ஏறி அது எம்ஆர்டி இதில் ஏறி நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அண்ட் மேப்ஸ் எல்லாம் எப்படி போல் லோக்கலாக ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு சைனா டவுனில் போய்ட்டு ஏதாவது பஜாரில் போய் நம்ம சிம் கார்டு வாங்கிக்கலாம். அவங்க சிம் கார்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அரௌண்ட் $15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு கொடுத்துரும். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. க்ளூக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி $200 ஆஃபர். ஸோ அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ளூக்கில் ஆர்டர் பண்ணலான்ட்டு போயிட்டு அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஓகே விஷயம் இது எல்லாருக்கும் போர்டு மேலே ஈஸியாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எழுதியிருக்கு, நகர போக்குவரத்து சேவை. ஸோ இந்த இடத்துலையே நம்ம தமிழ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம். எப்பயும் போல் நம்ம தமிழில் வந்து ஒரு வேறு ஒரு நாட்டில் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் சிங்கப்பூரில் தமிழ் சரிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அஃபிஷியல் லாங்குவேஜும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும். சரி தெரியும், அஃபிஷியல் லாங்குவேஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதில் சந்தோஷம் தானே. ஓகே, நான் இந்த எம்ஆர்டி டிக்கெட் எடுத்துகிட்டு அது எவ்வளோ சார்ஜஸ்ங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் போக போக சொல்லுவேன். அண்ட் இமிக்ரேஷனில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளை கேட்கவே இல்லை. நான் நிறையா கேட்பாங்க, எதுக்கு வர என்ன வர, ஒன்றுமே கேட்கல. உள்ளே கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் அண்ட் பாஸ்போர்ட் மட்டும் தான் கேட்டாங்க, விசா கூட கேட்கல. அப்புறம் அரைவல் கார்டு கேட்டாங்க, காமிச்சேன். ஹாஸ்டல் வந்துட்டோம். ஹாஸ்டல் ஃபுல்லாக புக் இன்றைக்கி என்ன பண்ண போகிற மொத்தத்தில் அடுத்த 10 days இங்கே தான். மழை வேறு வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு வர யூனிவர்சிட்டி ஸ்டூடியோ போகணும். வெதர் பார்த்தேன். வெதர்லேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெயின் தான் 80% போட்டிருக்கு. ஸோ பெருசாக இல்லை. ஹாய், நான் இப்போ 5 o'clock எழுந்திருக்கலாம்னு நினச்சேன். பட் மணி 6 மேலே ஆகிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக சொல்லணும்னா 6:40 6 o'clock எழுந்திரிச்சு லேட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்தேன். இப்போ நான் கொடுத்த 1000க்கு இங்கே கொடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் வந்து 8300 பக்கம் நான் சொல்லியிருந்தேன், புக் பண்ணியிருந்தேன் டேக்ஸோட. இப்போ நான் அந்த 9 days 9 nights ஸ்டே பண்ணுறேன். நியர்லி 1000 கொடுத்து எடுத்த ரூம் தங்கியிருந்தாங்க. இதுதான் நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் நல்லதாகவே கிடச்சிருவோம். இங்கே டொமன்ட்ரி தான் இது நம்ம ரூமு. இது ஒன்றா 2 வாஷ் மிஷின், ஒரு ரெஸ்ட் ரூமு. இது சும்மா ஃபேன் மாதிரி. ஸோ அதுதான் ரூம் பார்த்தோம். டெக்கரேஷன்ஸ் மீன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப சொல்லி அவ்வளோக்கெல்லாம் இல்லை. இத்தனை ரூம் சொல்லி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ரூமும் கிட்டத்தட்ட 8 to 10 பேர் தங்குறாங்க. 8 to 10 பேர் எங்களுக்கு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம பார்த்தோம்னா 4 ரூம், 4க்கு சேர்த்து ஒரு 2. இது வந்து லேடிஸ் அதான் கீழே வந்தாச்சு. கீழே ஒன்று இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 to 4 தான் இருக்குது. இத்தனை பேருக்கு கீழே ரூம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது இங்கே கீழே விட்டுட்டு போகிறதுனால மேலே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ப்ரோ, நம்ம இடம் ஹாஸ்டலில் இருந்தால் டக்குன்னு வெளியே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இது நம்ம கசின்ஸ். இவர் பேர் அருண், அருண் சேனல் இருக்குது, யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் சேனல் ஓப்பன் பண்ணல, அது அடுத்த விஷயம். இவர் அவர் பிரதர் நம்ம கசின் கார்த்திக். இப்போ நம்ம லிட்டில் இண்டியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சிம் வாங்கிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். லிட்டில் இந்தியாவில் இருக்கணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் சாய்பாபா பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். இது கோபுரம் ஹைட்டு தானே, எங்கே போய் பார்த்தீங்கன்னா சாய்பாபா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். க்ரீன் டீ இது எவ்வளோ வருது? $1. $1, அதாவது 60 ரூபா நம்ம ஊருக்கும். பரவாயில்ல, இது கைண்ட் ஆஃப் இருக்கலாம்.
நான் அப்போ தான் கேட்டேன். இதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு லோக்கல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது அந்த ஏரியாவில். இவர் வந்து சொல்கிறாரு, எதுக்கு நான் மவுண்டன் டியூ $2 $2.5 $2.25 வாங்கினேன். அரௌண்ட் நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா இல்லை 180 2.9னா 180 180 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இங்கேயா கம்மி. எப்பயுமே நம்ம ராயல் காசில் ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு லோக்கல்ஸ் தெரிஞ்சதுக்கு யூஎஸ் 60ங்கும் போது நம்ம வாங்கின மவுண்டன் டியூ இதோட சின்னது. கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு. எவ்வளோ கிராம் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு வந்தோம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. அதை நம்ம கோயிலெலாம் எடுத்துக்க வீடியோ. ஆமாம், இது வந்து என்ன கோயிலுமா? காளியம். நம்ம அந்த காளியம் கோயில் இது ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. நம்ம எங்கே சுற்றணும் போகலாம். ஆமாம், அதுதான். அது கூட்டிகிட்டு போயிருங்க. நான் கேமரா பிடிச்சி தரேன். ஆனால் நான் வண்டியை பார்த்துட்டு கீழே கேமரா வச்சுட்ருக்கேன். இப்போ கோல்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். நம்ம ஊருக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போய் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்க உள்ளே போய் தங்க வாங்கிட்டு போங்கன்றதா. அதான் சொல்கிறது. நம்ம ஊரில் எப்படி தோசை சாப்பிடுங்க உள்ளே போங்க ஹோட்டல் அப்படின்னு பாருங்களோ, அந்த மாதிரி இங்கே வந்து தங்க தூக்கிறாங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னப்பா இப்படி இருக்கு? எங்கே பாருங்க, ரொனால்டு ரம்பூத் மாதிரி இருக்குது மோதிரம். லிவர்பூல். ஆனால் இங்கே நிறைய ஃபேமஸாக, அதுவும் நிறைய பேர் ஃபுட்பால் தான் விரும்புகிறாங்க. லிட்டில் இந்தியாவில் ஒரு சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஏன்னா சொல்லுங்கள், அதாவது சொல்லாதீங்க அந்த ஹோட்டலை பற்றி சொல்லுங்கள். நல்ல ஹோட்டல், ரெகுலராக எங்கே தான் சாப்பிடுங்க? ஃபேமஸான ஹோட்டல். ஆமாம், ரேட்டு நீட்டாக இருக்குமா? நல்லா இருக்கும், ரிச்சாக தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு, அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. இது சிக்கன் பக்கோடா, இதுவும் அதே தான். பன்னீர், கேரட்டு, பீன்ஸ், இது கிரில். கிரில்லில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், எக்கு, டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற அளவுக்கு நம்ம ஊரில் இருக்க எல்லா அவ்வளோ இருக்குது. ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அண்டாரு உங்களும் தெரியுது. இங்கே போகிறோம், இங்கே டேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கும் நம்ம ஊருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி நம்ம 2 கசின் கார்த்திக், அருண் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம அண்ணா 4K என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? சிக்கன், மட்டன் பண்ணியிருக்கீங்கள, ஓகேவா? ரோஸ்ட்டு, சிக்கன் பரோட்டா, கொத்து பரோட்டா, இட்லி ஏன்டா கடிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க. ரெக்கார்ட் பண்ணால் எடுத்தோன்னா ரெக்கார்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றும் இந்தியன் ஃபுட் எப்படி இருக்குன்னு நம்ம மாப்பிள்ளை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு பழகிடுச்சு, எல்லாத்தையுமே நீ டேஸ்ட் பண்ணி பாரு. ஆமாம், இட்லி மோடி இருந்தாப்புல, மோடி வந்தப்போ இங்கே தான் குடிச்சிருந்தாங்க. இட்லி எப்படி இருக்கு? இட்லி நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. சாம்பார் நல்லா தொட்டு சாப்பிட்டதே டேஸ்ட் தெரியும். கொஞ்சம் இட்லியை பிச்சு இதில் வச்சு வெள்ளையாலையும் தொட்டு அப்புறம் சாப்பிட்டு சொன்ன மாதிரி இட்லி நம்ம ஊர் மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது. இதுக்கு தான் சட்னி எப்படி இருக்குது? சட்னி சாப்பாக தான் இருக்குது. எல்லாம் தொட்டு தோசை சாப்பிட்டு தோசை எப்படி இருக்கு? அதான் குத்து தோசை எப்படி? மட்டன் எனக்கு பெருசாக பிடிக்காது. இருந்தாலும் ஒரு பீஸு, அதனால் சின்ன மாட்டேன் பெருசாக தான் பிடிக்காது. மட்டனோட டேஸ்ட்டாக இல்லை, சூப்பராக சமைச்சிருக்கேன். அது உண்மை. வேறு உடச்ச கீழே வேறு கீழே இருங்க. இந்த சைடில் பிச்சுக்க கஸ்டமர் டைப் பண்ணாது. நம்ம ஊர் மாதிரி தான் போல், இங்கேயும் ஒரு கப்பு தான் ஊற்றிருப்பாங்க போல். ரொம்ப மெலிசாக இருக்குது. அடுத்த தோசைக்கு அரை கப்பு தான் வரும். மற்றனா கரைஞ்சிருச்சு உண்மையாக. காட்டன் கேண்டி மாதிரி
வச்சோன்னா கரை சூப்பராக இருக்கும். கொத்து நமக்காக நல்லா அள்ளி சாப்பிட்டு அதுக்கு ஆனியன் கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு வெள்ளரிக்காய். நம்ம ஊர் பத்து மாதிரி இருக்கு, ஆனால் அந்த ஸ்பைசி இல்லை. கரெக்டாக சொல்கிறான்டா. ஸ்பைசி இல்லை கொத்து மட்டும் நம்ம ஒரு டேஸ்ட்டு வரவே வராது. கிரேவியே பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இவன் ரிவ்யூவை வந்து நம்பலாம், கரெக்டாக சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா கொத்தில் புரோட்டா போட்டுட்டாங்க. இவன் சொல்கிறத நம்பாதீங்க, இவன் ரிவ்யூவை நம்பாதீங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இது எவ்வளோ டாலர்ன்றதை நான் கீழே கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஒரு முறை நம்ம ரிவ்யூ பண்ணால் ரொம்ப குவான்டிட்டி கம்மி, எவ்வளோன்னு தெரியல. நம்ம ப்ரைஸ் பார்த்து இப்போ நம்ம ஊர்லன்னா இது எங்களுக்கு ஒரு 60 ரூபா இல்லை 80 ரூபா சிக்கன். இது எங்கள் இதில் சிக்கன் ரைஸ் வந்து 80 ரூபா. பார்த்து பயப்பட போகிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு $40 வர 40 ரூபா அந்த ரேஞ்ச் தான் குவான்டிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவை அது மட்டும் வச்சுருக்காங்க. எவ்வளோங்கிற ரேட்டை நான் சொல்கிறேன். டெக்கரேஷன் பேர் ஏதோ பண்ணியிருக்காங்க, அது நோட் பண்ணி ஆகணும். இவ்வளோ பேர் சிக்கன் பீஸ் வேணும். நான் சாப்பிட்றேன் ஐடியா நமக்கு தேவையில்லாத வேலை. அவர் ருசிக்கு சாப்பிட்றாரு. நீட்டாக இருக்கும். ஐ மீன் இப்போ நம்ம ஊரில் எடுத்துகிட்டு எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். நீட்டாக சட்டிலாக இருக்குது, அந்த மாதிரி வராத மாதிரி நீட்டாக கிடைக்கும். பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நீட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லா இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எதையுமே எடிட் பண்ணாமல் போடுறாங்க. ஆமாம், எடிட்டில் யார் பண்ணுவாங்க? அதை யார் போட போகிறாங்க? போடுறதே கஷ்டம், ஆனால் எடிட்டில் வாய்ப்பு கண்டிப்பாக போடுற சாவடிச்சிட்டாங்க. என் சேனலில் ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைபர் புக் பண்ணி எடுக்கிறேன். கண்டிப்பாக. நம்ம பாருங்க வாக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை ப்ரொமோஷனுக்கு வந்து காசுன்னு சொல்லக்கூடாது, பெய்டு ப்ரொமோஷன் சொல்லக்கூடாது, இப்படியே சொல்லிடுறேன். என் மாப்பிள்ளைக்கு நான் அப்படி சொல்லுவேன். ஓகே, சாப்பிட்டுட்டு பில் எவ்வளோன்னு போடுறேன். கண்டிப்பாக ஷாக் ஆகாமல் இல்லையாமல் அப்போ பார்க்கலாம். ஓகே, சைனிங் ஆஃப். ரெடிமேட் இடியாப்பம். ரெடிமேட் இடியாப்பம், குலாப் ஜாமுன் நம்ம ஊரில் இருக்குங்களா? டூரிஸ்ட் விசாலாம் வந்திருக்காங்களா? பில்லு கொடுத்துறாங்களாம்மா? டோட்டலாக $49. உங்களுக்கு நான் ஒவ்வொன்று வந்து நீ சொல்லு இருங்க. அது என்னப்பா நீ ரேட்டு எவ்வளோ? சிக்கன் ரைஸ் $8. $8 ஊர் காசு எவ்வளோ? இருங்க, டைன் அதாவது பெப்பர், அதாவது 2 பெப்பர் மட்டும் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து $7.5 இருக்கும். ஒன்று $7.5. ஆமாம். அப்போ எவ்வளோ? 7, 14, $15. இல்லை 7னா 350, $400 ஒரு மட்டன் கையில் போக்கி. ஊரில் எவ்வளோ? ஊர்லேயும் அவ்வளோ 350. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா $7 350. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே $1னா $60 தானே. ஆமாம், ஒரு கிலோ கோழி. சிக்கன் கொத்து பரோட்டா வந்து $9. அப்படின்னா $360. ஆமாம், சிக்கன் வந்தது அதில். சிக்கன் வந்ததா? சிக்கன் இருந்துச்சு, குத்தி போட்டிருப்பாங்க. தெரியல, தெரியல. சரி, ஓகே. பட் $9 $600 அவங்க நச்சு போட்ட மாதிரி போட்டுருவாங்க. வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி போடுவாங்க. கம்மியாக தான் இருக்கும். 600ன்ற போது யோசிக்கணும். 600 கூட இல்லை, 540ங்கும் போது இனிமேல் யோசிக்க முடியாது. காலையில் தான் யோசிக்கலாம். அப்புறம் இட்லி வந்து $5. $5னா $300. 3 இட்லி $300. 3 இட்லி $300வாங்க. அப்போ ஒரு ஊரில் நான் ஊர்லேருந்து கிளம்பும் போது நான் வந்து ஒரு கடையில் வாங்கினேன். ஒரு இட்லி $5. ஒரு இட்லி $300வாங்க. வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் உண்மையாக நல்லா இருந்தது. கடைவாசல் இன்னும் சொன்னால் ஒரு கடை நடத்தலாம். அது எப்படி நம்ம சாப்பிட்ருக்கோம் பெட்டராக நம்ம உங்களுக்கு தனியாக போய் இல்லை நீ சொல்கிறா ஃப்ரைட் சிக்கன் வந்து $8. உரிமை இருக்குப்பா எங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம். $400. ஒரு 400 எல்லாமே இன்னொரு என்ன ரீசன் தான், இங்கே ரேட்டு மற்ற காஸ்ட்லி.
இங்கே வந்து 50 சென்ட்டுக்கு சாப்பிட்லாம், ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எடுத்தோடனே அந்த டேஸ்ட்டு கொண்டு போனீங்களே, என்னடா அந்த சிங்கப்பூர் அந்த வாசனை உங்களுக்கு போயிடும். அதனால இங்கே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் காலையில் காசு இருக்குது, சம்பளம் போட்டிருக்காங்க. இன்னும் 4 நாளில் 10 கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும். இது வந்து நல்ல ஃபுட்டு. இப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல ஒஸ்ட்டு ஃபுட்டே கூட்டிகிட்டு போகிறோம். பிரியாணி அடுத்து என்ன இப்போ இட்லி ரொம்ப அதிகம்ன்ற, மீதியெல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அந்த மாதிரி தானே. நீங்கள் வந்து மட்டன் ஓகே, மட்டன் சிக்கன் வந்து ரோஸ்ட் எவ்வளவு, ஊரில் எவ்வளவு? ஆமாம் இங்கே ரோஸ்ட்டு காணுங்க. பெப்பர் தோசை 20, அங்கேன்னா 60 ரூபா. இப்போ 40 ரூபா 60 ரூபா. நீங்கள் 300 ரூபாயா? இங்கே வந்து 300. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் இதை சொல்கிற ரேட்டெல்லாம் வந்து நார்மல் கடையில், இது A to Bயில் போய் உட்காந்துட்டு இந்த ரேட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது சேம் அந்த கான்செப்ட். A to Bலலாம் எக்கச்சக்கமாக இருக்கும். சொன்ன மாதிரி நம்ம பேக்கருங்கிறதுனால நமக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. இங்கே வந்து 2 நாளைக்கு கணக்கு பண்ண விடாமாப்ல, அப்புறம் 3ஆவது நாளாக $1 $2 நாங்கள் ஒருத்தர் கணக்கு பண்ணோம். டீயே சாப்பிட மாட்டோம். டீ சாப்பிட்ற வாயில் வைக்கும்போது 48 ரூபாய், 4 டீ 2 வடை சாப்பிட்றலாமே அப்படின்னு தோணும். அப்புறம் டீ குடிச்சாதான் நம்ம வேலை பார்க்க முடியும்னு தோணும்ல, அப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக டீ உள்ள போகும். இப்போ சிங்கப்பூர் டூரிஸ்ட்டுக்கு தான் கரெக்டு. வந்தோமா 4 நாள் இருந்தோமா. அதாவது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணா காசை பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து இது என்ன ரோடுறா வருமா? இதுதான் லிட்டில் இந்தியா. வீராசாமி ரோடு இதுவாடா? இதுதான் லிட்டில் இந்தியா. இதுதான் அப்பல்லோ செல்ல பாஸு. ஆல்மோஸ்ட் இங்கே இப்போ மணி 9 இருக்குமா? 10 மணி. 10 மணிக்கு பெருசாக ஹேப்பனிங்காக இல்லை. எல்லாரோட மூடி, எல்லா கடையும் மூடி இருக்கும். இல்லை இருக்கு. அதுக்கான ஆனால் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏரியா டவுன் ஆகிட்டு, இந்த ஏரியாலாம் போகக்கூடாது. நம்ம ஏரியாவும் இருந்துச்சு. ஹேப்பனிங் நடந்தனால தான் அதுக்கப்புறம் ஹேப்பனிங் பெருசாக நம்ம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹேப்பனிங்காக முடிஞ்சிச்சு. என்ன எதை சொல்கிறா தெரியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்குது இவருக்கு. அந்த ரோட்டில் ஹேப்பனிங் எல்லாம் நடந்துச்சு. அதனால தான் இப்போ ரோடெல்லாம் இப்படி ஹேப்பனிங்காக இருக்குது. எல்லா கடையும் மூடி இருக்குங்களா? அப்படின்னு சொல்கிறது அந்த ஆக்சிடென்ட் நடந்தது சொல்கிறேன். அதுவே கலவரத்துவே சொல்கிறேன். என்னது வரலாறு இல்லாமல் எப்படி வீடியோ? வரலாறு வந்து நீங்கள் பேக்கில் 2014 போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வரலாறு. சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரியும் வரலாறு. இதுக்கு இந்த ரோடுக்கு பின்னாடி ரோட்டில் வந்து என்ன சம்பவம் நடந்தது? அது வந்து மோடி சாப்பிட்ட கடை, வடை சாப்பிட்ட கடை, மோடி வடை சாப்பிட்ட கடை. இதுதான் கோமலா விழா. கோமலாத்தை சாப்பிட்டாலும் அது வேறு பிரான்ச் இல்லை. இந்த இடத்துல என்ன சாப்பிட்டு வடை சாப்பிட்டாரா? வடை டிஃபன் சாப்பிட்டு இந்தியா சாப்பாடு வடை. அப்புறம் வடை கன்ஃபார்ம் சாப்பிட்டாரு. ஏன்னா எல்லா நியூஸ்லையும் சொன்னாங்க மோடி வடை சாப்பிட்டாரு. பார்த்தீங்களா? அதான் கொடை கேண்டீன் சொல்லுவாங்க. வடை கேண்டீன் அந்த நேரம் அங்கே இருக்குல்ல, இங்கே பாதாம் பால் சூப்பராக இருக்கும். சூடாக அதாவது ஃபஸ்ட்டு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா இப்போ கம்மியாயிருச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேக்காலே பெரிய வடை பார்த்தீங்கன்னா ஊர் மாதிரி ஃபேமஸாக இருக்கும். இப்போலாம் வந்து பழையபடி நார்மலாக டேஸ்ட்டு கம்மியாயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிரங்குன் ரோடு. சிரங்குன் ரோடு இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா ஆர்ச்சி இதில் தான் மேக் பண்ணுவாங்க. அர்ச்சனா புரியுது. அந்த சைனா ரோடு இதுதான். சைனா நியூ இயர் அந்த மாதிரி இந்த ரோடு தான் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சில் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும். ஸ்ட்ரெயிட் ரோடு. வீடு ஒரு 500 மீட்டருக்கு இருக்கும். ஃபுல்லாக இதான் சிரங்குன் ரோடு. இங்கே தான் வந்து அந்த ஆர்ச்செலாம் மேக் பண்ணுறது. தீபாவளி, பொங்கல், அந்த சைனீஸ் நியூ இயரில் கூட நான் சொன்ன மாதிரி இங்கே மார்க் எல்லாமே ஓகே. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு நம்ம இந்தியாவில் வந்தவங்கெல்லாம் ஊருக்கு போகணும் அப்படின்னா எல்லாம் வந்து மேக்ஸிமம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தேக்கா வர லிட்டில் இந்தியா வர ரெண்டுமே ஒன்று தான். தேக்காங்கிறது இந்த இதுதான் தேக்கா மாலு. அதான் தேக்கா மாலு. கீழே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். லிட்டில் இந்தியாங்கிறது MRT ஸ்டேஷனு. ஓகே ஓகே. இந்த ஏரியா பேர் லிட்டில் இந்தியா. நம்ம ஆளுங்க ஃபேமிலியராக சொல்கிறது தேக்கா. ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதான் நம்ம கசினோட வெஹிக்கிளில் தான் வந்தோம். இப்போ இதில் தான் போகிறோம். நம்மளை இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மாமிங்களுக்கு ஒரு வெஞ்சனை கிண்ணம் கூட வாங்கிட்டு வரல. நம்ம எவ்வளோ பேர் பட்ஜெட் பேக்கரு. நம்ம வெறும் 7 கிலோ தான் லக்கேஜ். ஆனால் அவன் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்தது. அங்கே அவங்க வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்கல. நான் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோ வச்சுருந்தேன். அவன் என்கிட்ட எதுவுமே
ஓகே, அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். சிங்கப்பூர் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அது ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அதை நாங்கள் போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க நம்ம ஹாஸ்டல் செக்இன் பண்ணிட்டோம். அவ்வளோதான், போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஹாஸ்டலில் 10 மணி மேலே பேசக்கூடாதுன்னு கீழே சொல்லி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் நான் பேச முடியாது. இங்கேருந்து நான் ஓட்ட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய். ஒளிப்பதிவர்களுடன் கேமராமேன் அருணுடன் மிஸ்டர் வினோத் அண்ட் சக்திவேல்.